வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறையாக நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, கமிஷன் டிப்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறது அதை பற்றி ஒரு கோரிக்கை தமிழக அரசு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்ட்டில் ஒயின் ஷாப்பில் வந்து ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க பாட்டிலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது பாட்டிலுக்கு வாங்குறாங்களா இல்லை கூலிங்க்கு வாங்குறாங்களான்னு தெரியல. அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. அது போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நேத்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நெல் மூட்டை விநியோகம் பண்றதுல வந்து ரூ. 40 வந்து கமிஷன் வாங்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிருக்கு. அது நியூஸ்லலாம் செய்திலலாம் கூட வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. நெல் மூட்டை இதில் வாங்குறதுக்கு ரூ. 40 கமிஷனு டிப்ஸ் மாரி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, இன்னொரு உண்மையான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கேஸ் கம்பெனி இருக்கு இல்லைங்களா? ஒரு 3 கேஸ் கம்பெனி வந்து ஃபேமஸ். கேஸ் கம்பெனி வந்து கேஸ் டெலிவரி பண்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அதுவும் டிப்ஸா, கமிஷனான்னு தெரியல. அது லஞ்சமா எடுத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் போய் விஜிலன்ஸ்க்கு போ முடியுமா ரூ. 10க்கெல்லாம்? இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு, இந்த மாரி எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வாங்குறத வந்து தடை செய்யணும். பொதுமக்கள் நலனுக்காக வந்து இதெல்லாம் தமிழக அரசு தடை செய்யணும். அதுக்கான உத்தரவு வந்து ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கோரிக்கை வச்சு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.